ரெபேக்காளுடைய ஜெபாவி. ரெபேக்காள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டார், இது என்னமாய் முடியுமோ, என்ன நடக்கும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு அவருடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கும் போது அவ கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவள்கிட்ட தெளிவாக என்ன செய்றார்? பேசுகிறார். ஆதியாகமம் ஆண்டவருடைய பதில் அவளுக்கு திருப்திகரமாக இருந்தது. ஆதியாகமம் 25:23 22. விசாரிக்கும்படி போனாள். இப்படியானால் எனக்கு எப்படியோ. அவளுக்குள்ள ஒரு மனக்கலக்கமும் போராட்டமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு விசாரிக்க போனா. கர்த்தர் அவள்கிட்ட தெளிவா பேசினார். ஒரு ஜெபம் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் போராடினான். அதே போல ஈசாக்குக்கும் ஒரு ஜெப ஆவி இருந்தது. புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரே விதமான ஒரு ஜெப ஆவி. அதுக்கு முந்தின வசனம் 21. கேட்டறினார். பாத்தீங்களா? இப்ப புருஷனும் ஜெபிக்கிறான், மனைவியும் ஜெபிக்கிறான். 2 பேரும் ஒருமித்து அந்தந்த நேரங்களில் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றமாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிற ஒரு பழக்கம் அன்னைக்கு அவங்க குடும்பத்தில் இருந்துச்சு. ஆனா யாக்கோபு ராகேல் இந்த எடுத்தீங்கன்னா 2 பேரும் சண்டையை தான் போட்டுட்டு இருப்பாங்களே தவிர 2 பேருக்கும் ஜெபம் கிடையாது. அவங்களுடைய லைஃப் வித்தியாசம். ஆனா அவங்களுடைய தகப்பன் தாயினுடைய நிலவரம் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஆதியாகமம் 30:1-2. பெறாததை கண்டு நேத்தமிழ் பாருங்க. 2 பேரும் ஒருத்தர் கடிச்சிட்டு கிடக்குறாங்க. இவ போய் என்ன சொல்றா? பிள்ளை கூட இல்லைன்ட்டு நான் என்ன செய்யறேன்? சாகுறேன். அவன் என்ன சொன்னான்? நான் என்ன தேவனா? வேலையை பாரு. இப்படிதான் வீட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் இவங்க தாய் தகப்பனை பாருங்க. தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினான். அவள் தன்னுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் அவள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் பண்ணான். அதனால் நம்முடைய பிரேயர் லைஃப் நம்முடைய ஃபேமிலியில புருஷனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு ஜபாவி இருக்கணும். அந்த ஜபாவி இல்லைன்னு சொன்னா ஒன்று கடிச்சுட்டு தான் இருக்கும். எலியும் பூனையும் மாதிரி தான். அடுத்து பாம்பும் கீரியும் மாதிரி தான். ஒரு வீடுகள் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? தவளை தண்ணிக்கு இழுத்துச்சான், ஓனா எங்க இழுத்துச்சு? வேலிக்கு இழுத்துச்சு. இது 2 எங்க போய் சேர்றது? சொல்லுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்படித்தான் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஜபம்னா இன்னொரு ஆளுக்கு ஜபம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஜபம் கிடையாது, ஒரே அடி. ராகேல் போய் நான் சாகுறேன், அவன் சொன்னா நீ சாவு, அப்படிதான் பேசியிருந்தான். இப்படி இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்? ஆனா அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் வருங்க தன்னுடைய மனைவிக்காக போய் என்ன செஞ்சான்? தகப்பன் ஜெபிக்கிறான். தன்னுடைய ஒய்ஃபுக்காக ஜெபம் பண்ண, ஒய்ஃப் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றான். என்ன நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த ரெபேக்காலின் ஜெப ஆவி, அந்த ஈசாக்கின் ஜெப ஆவி இந்த நாட்களில் நமக்குள்ளேயும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு தாய் தகப்பன்மாருக்குள்ளேயும் ஒவ்வொரு புருஷன் மனைவிக்குள்ளேயும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை ஜெப ஆவி ஒருமித்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒருவருக்கொருவர் ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அவங்க காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, புருஷனுக்காக, வேலைக்காக கர்த்தாவே தனித்தனியாக தேவ சமூகத்தில் ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முன்னேறி செல்ல அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட மாட்டவரே. ஆமா. ஆதியாகமம் 26
ஈசாக்கின் வேலைக்காரர் 26:19. ஈசாக்கினுடைய வேலைக்காரங்க கொஞ்சம் நல்ல வேலையாட்கள். அவங்க துறவை தோண்டுகிறவர்கள். நம்முடைய ஜீவியத்தில் இந்த துறவு தோன்ற ஒரு பழக்கம் இருக்கணும். மூடி போட்ட துறவுகள், அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பது, நஷ்டப்பட்ட காரியங்களை மறுபடி பெற்றுக்கொள்வது, எதெல்லாம் நம்முடைய கடந்த கால ஜீவியத்தில் நாம் விட்டுட்டோமோ அதை மறுபடி தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்மிடத்துல எப்பொழுதுமே ஒரு சுரக்கும் நீரூற்று இருக்கும். நமக்குள்ள எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கணும். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, விடாம தோண்டிக்கிட்டே இருப்பான். விடாம அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான். நீங்க அதுக்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம். பாருங்க, கண்டினியூவா அவங்க என்ன செஞ்சுட்டே இருக்காங்க? துறவை வெட்டிட்டே இருக்கிற. விடாம நம்ம ஆசீர்வாதத்துக்காக போராடிட்டே இருக்கணும். பிசாசு பாருங்க, அது பிசாசுடைய தந்திரமான ஒரு செயல். ஏற்கனவே இந்த துறவெல்லாம் இருந்ததுதான். துறவை யாரு என்ன பண்ணிட்டா? மண்ணெல்லி போட்டான். 14ஆம் வசனம், 14-15. பாத்தீங்களா? இது பிசாசின் தந்திரம். நமக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஜெபம், அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், அந்த பிரதிஷ்டை, அந்த தெய்வீகம், நமக்குள்ள இருக்கிற சாந்தம், நமக்குள்ள இருக்கிற அமைதி, நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதல், இப்படி பல காரியங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் இப்ப பிசாசு என்ன பண்றான்? நம்ம மேல பொறாமை கொண்டு, இவன் இப்படி இருந்தா நல்லா ஆயிருவான், ஆவிக்குரியனா மாறிடுவான், இதே ஜபம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டைன் ஆச்சுன்னா இவன் சாகுற வரைக்கும் ஜபத்தை என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான், உண்மையா இருப்பான், உத்தமமா இருப்பான்னு பிசாசு என்ன பண்றான்? நம்முடைய பிரதேசத்துல மண்ணலி போடுறான். நம்முடைய ஜபத்துல என்ன செய்யறான்? மண்ணலி போடுறான். நமக்கு உள்ள எல்லா ஐக்கியத்தையும் உடைக்கிறான். நமக்குள்ள இருக்கிற விழிப்பின் ஆவியை கொஞ்சம் கொஞ்சமா கனநேத்திரிய ஆவிக்கு என்ன செய்யறான்? கொண்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பிரதிஷ்டைகளை நஷ்டப்படுத்துறதுதான் அவனுடைய தொழில். ஆபிரகாம் இறந்த பின்பு அதான் அங்க நடக்கு. அப்படித்தானே? ஆபிரகாம் இறந்த பின்பு அதுதான் பிசாசனுடைய பெரிய முக்கியமானது. 18ஆம் வசனம் பாருங்க. 18. எப்ப தூத்து போட்டான்? பெலிஸ்தர் ஆபிரகாம் மரித்த பின் அவைகளெல்லாம் என்ன செஞ்சாச்சு? தூத்து போட்டான். விசுவாசம் குறைய குறைய, பிரதிஷ்டை குறைய குறைய இவன் மண்ணலி போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பிரதிஷ்டையில மண்ணலி போட்டாச்சு? மண் இருக்கா? இந்த சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட முடியுமா? மண் அள்ளி போட வேண்டாம், ஒரு கல் கிடக்கட்டுமே, இல்ல கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கட்டுமே, எப்படி இருக்கும்? அதே போலதான் பிசாசு நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய தீர்மானம், நம்முடைய மேன்மை, இதெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செய்யறான்? உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இது பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரமான ஒரு செயல். அவன் வஞ்சிக்கிற ஒரு ஆவி. அவனுக்கு இந்த ஆவி வரும்போது அவன் மெல்ல 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 நம்முடைய துறவு, நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை மண்ணலி போட்டு மூடிட்டே இருப்பான். ஆனா இங்க என்ன நடந்துச்சு? ஈசாக்கின் வேலைக்காரர் மறுபடி 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 அதை நெஞ்சா தோண்டினான். ஒரு இடத்துல தோண்டினா பிரச்சனை, அடுத்த இடத்துல தோண்டினா பிரச்சனை, அடுத்து அவங்க விடுறதே இல்லை. ஈசாக்கின் வேலைக்காரர் வாக்குவாதம் பண்றவங்க கிடையாது. ஈசாக்கின் வேலைக்காரர் அவங்களுடைய மைண்ட்ல வாக்குவாதம் முக்கியம் அல்ல. எது முக்கியம்? ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் என்ன உண்டாயிடுச்சு? வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. ஆனா
ஈசாக்கின் வேலைக்காரர் வாக்குவாதம் வந்தா ஒதுங்கி போயிட்டே இருப்பான். அதான் அவனுடைய ஹேபிட். வாக்குவாதமா, ஆர்குமெண்டா, அந்த இடத்த விட்டு எஸ்கேப். வாக்குவாதம் பண்ணினார்கள், அந்த இடத்துக்கு சித்னா என்று பெயரிட்டான். உடனே அவங்க விட்டான், ரைட் வேண்டாம், அடுத்த இடத்துக்கு. அவங்களுக்கு இந்த அந்த நோய் கிடையாது. எந்த நோய்? வாக்குவாதம் ஒரு நோய் தானே இருக்கா? வாக்குவாதம் ஒரு நோய். ஆர்குமெண்ட் பண்றது அது திறமை அல்ல. அது என்னது? நோயின் தான் பைபிள் சொல்லுது. 1 தீமோத்தேயு 4:6 நோய் கொண்டவன். இந்த நோய் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கு இருந்துச்சு. அடுத்து யாருக்கு இருந்துச்சு? லோத்தின் மேய்ப்பருக்கு இருந்துச்சு. ஆனா ஈசாக்கின் வேலைக்காரர்களுக்கு எந்த நோய் கிடையாது. இந்த வாக்குவாத நோய் கிடையாது. ஆனா அபிமெலேக்கினுடைய மேய்ப்பர்களுக்கு, வேலைக்காரங்களுக்கு எது இருந்துச்சு? வாக்குவாத நோய் இருந்துச்சு. ஆனா இவங்க அந்த நோயில சிக்கல. இவங்க அதை தூக்கி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். வாக்குவாதம் பண்ணாங்க, அந்த இடத்துக்கு ஏசைக்குன்னு பேர் வச்சான். அடுத்த இடத்துக்கு வாக்குவாதம் பண்ணாங்க, சித்னான்னு பேர் வச்சான். ஆனா இவனுக்கு வேலை வாக்குவாதம் பண்றது இல்ல. இவன் போய் எதை தோண்டிட்டே இருப்பான்? துறவை தோண்டு, ஆசீர்வாதத்தின் வழிகளை தோண்டு. மண்ணலி போட்டானே பிசாசு, அதை கிளியர் பண்ணு. உன் கிருபையில மண்ணலி போட்டான், உன் ஜபத்துல மண்ணலி போட்டான், உனக்கு இருக்கிற சமாதானத்துல மண்ணலி போட்டான். எதுலாம் மண்ணலி போட்டாச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஆபிரகாமின் நாட்களில் தோண்டி வைத்திருந்த அத்தனை துறவையும் பொறாமை கொண்டு மண்ணல்லி போட்டாச்சு. உன்னுடைய ஜபத்தை பார்த்தான், இனி முழங்கால நிக்க கூடாது, முழங்கால ஓடி இவன் உபவாசம் போடுறான். ஆளை சிக்காக்கு, உபவாசமே போடக்கூடாது. இவன் நைட்லாம் முழிச்சிருக்கிறான், ரைட்டு ஓடு, அவனுக்கு எதை அனுப்பு? கணனித்திரையின் ஆவி அனுப்பு. வீட்டில் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லாம சமாதானமா போய்கிட்டே இருக்கான். போட்டு குழப்பு, சமான கடை உண்டு பண்ணு. இதுதான் மண்ணலி போடுறது. இந்த ஆவி உள்ள வர வர நம்முடைய குடும்பத்துல இந்த துறவுகள்லாம் என்ன செய்யும்? அடைக்கப்பட்டு போகும். ஜபம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மனம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மனம் இல்லைன்னா சுகம் இல்லை, எல்லா குழப்பமும் வந்துகிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான்? ஈசாக்கின் வேலைக்காரங்க ஈசாக்கு சொன்னான், தோண்டிட்டே இரு, என்ன வாக்குவாதம் வந்தாலும் நீ என்ன செய்ய விடாத, எந்த பிசாசு போராட்டம் வந்தாலும் நீ துறவை தோன்றது நிறுத்தாது. எத்தனை ட்ரிப்பு அபிமெலேக்கு வந்தாலும் பாருங்க, தோண்டி 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 கடைசியில் வாக்குவாதமே இல்லாம போச்சு. நீயும் போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ 2 காலுங்க, அவன் 3 காலுங்க, அவன் 4 காலுங்க, நீ யாரு நான் யாரு, புருஷ மனைவிக்குள்ள பயங்கர ஈகோ, நீ பெரியவளா நான் பெரிய ஆளா, நான் பணம் கொண்டு வந்தனா நீ பணம் கொண்டு வந்தனா, இது யாரு வீடு, இது என் வீடு, இது வண்டி யாருது, இப்படியே வாக்குவாதம் பண்ணி 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 ஜீவி. இன்னைக்கு பாருங்க, அநேக வீடுகளில் பிசாசு மண்ணலி போட்டான். நல்ல ஸ்ட்ராங்கா மண்ணலி போட்டு துறவெல்லாம் மூடியாச்சு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் தோண்டணும். நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜீவியத்தில் பிசாசு எதெல்லாம் மண்ணலி போட்டு மூடி இருக்கானோ அதெல்லாம் மறுபடியும் தோண்ட முடியுமா? தோண்டலாமா? தோண்டலாமா? நல்லா தோண்டணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கிடந்து உங்களுடைய பிரதிஷ்டைகள் எல்லாம் மறுபடியும் தோண்டி கண்டுபிடிங்க. புதைந்து போன பிரதிஷ்டை, புதைந்து போன எல்லாத்தையும் நீங்க தோண்டுங்க. மறுபடியும் உங்களுடைய ஜபத்துக்கு வாங்க, மறுபடியும் உங்கள் பிரதிஷ்டைக்கு வாங்க, மறுபடியும் உங்களுடைய அமைதி தன்மைக்கு வாங்க, மறுபடியும் அந்த விழித்திருந்து போராடுற தன்மைக்கு வாங்க. நம்ம எல்லாரையும் ஈசாக்கின் வேலைக்காரராய் மாற்றி பிசாசு தூர்த்து போட்ட எல்லா துறவுகளையும் தோண்டி மறுபடியும் ஆசீர்வாதங்களை கண்டடைய கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். மண்ணல்லி போட்டு ஆசீர்வாதங்களை தூர்த்து போட்டு விட்டானோ அவைகளை மறுபடி தோண்டி, கர்த்தாவே அவைகளை மறுபடியும் துறவுகளை காண, மறுபடியும் இழந்து போன நன்மைகளை காண, பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் தூர்த்து போடப்பட்டதோ அவைகளை மறுபடியும் தோண்ட எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசு எந்தெந்த காரியங்கள்ல மண்ணல்லி போட்டிருந்தானோ ஈசாக்கின் வேலைக்காரரை போல அவைகளை தோண்டி மறுபடியும் சுரக்கும் நீரூற்றை காண, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தோதுரா 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 தோதுரா. அடுத்து நாம் ஆபிரகாமின் வேலைக்காரராக இருக்கணும். ஆபிரகாமின் வேலைக்காரர்னு சொன்னா அவங்க எல்லாத்துக்கும் ரெடி. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி எந்த ஒரு வேலையும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும், முடியாதுனாலும் அதை என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு செயல்படுத்தணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஒரு சிலர்லாம் சொன்ன உடனே நம்ம வாயில பாதி சொல்லிட்டு இருப்போம் இந்த வேலைன்னு, அதுக்குள்ள எனக்கு தெரியாதுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படி ஆளுங்களா பார்த்திருக்கீங்களா? பாதி தான் சொல்லிட்டு இருப்போம், அதுக்குள்ள எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் தான் பேசிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஏதோ ஒன்று சொல்ல போறாங்கன்ட்டு, உடனே எனக்கு முடியாது சொல்லுவாங்களா? சொல்றீங்களா? இன்னும் ஒரு குரூப் அப்படி இருக்கு, சொல்லிட்டு இருக்கும் போதே தெரியாதுங்க, முடியாதுங்க, நான் போக மாட்டேன்றாங்க. ஒரு காரியத்தை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவங்க எங்க போயிடுவாங்க, ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அப்படி அது மனப்பூர்வம் இல்லாத ஒரு தன்மை. உன்னால முடியலனாலும் தேவனத்திலிருந்து கிருபை பெற்று என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும். 4 பேருக்கெல்லாம் சோறு பொங்க முடியாது, 7 பேருக்கெல்லாம் சோறு பொங்க முடியாது, இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். திடீர்னு ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 பேர் வந்துட்டாங்க. யாரு? தேவனும் 2 தூதர்களும் வந்தாச்சு. ஆபிரகாம் போய் ஓடி போய் சொல்றாரு, நீங்க கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் என்ன செய்யுங்க, சாஞ்சிருங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வரேன், ஆகாரம் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓடி போனாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்ச, ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சிட்டான். அடுத்து உடனே 3 படி மாவு எடுத்து யார் கையில கொடுத்தாச்சு, சாரால் கையில கொடுத்தாச்சு. நீ போய் சீக்கிரமா ரெடி பண்ணுன்னு வாசிங்க. ஆதியாகமம் 18:7, 6:7. எப்படி 3 படி மாவு எடுத்து பிசைஞ்சு நீ என்ன செய், அப்பம் சுடு. நம்ம அப்படி செய்வோமா? டைம் என்ன ஆச்சு? அப்ப டைம் என்ன சொல்லுங்க? சாப்பிட்டு முடிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க டைம், பகலின் உஷ்ண வேலை. சாப்பாடு பிளேட் எல்லாம் கழுவி முடிஞ்சது, பாத்திரம் எல்லாம் கழுவி கவுத்தியாச்சு. இப்ப யார் வரா? சாப்பிட்டு முடிஞ்சு பகலின் உஷ்ண வேளையில் அவன் கூடார வாசல்ல உட்கார்ந்தான். சாப்பிட்டு உட்கார்ந்தா யார் வந்துட்டா? 3 பேர் வந்துட்டாங்க. உச்ச வெட்ட நேரத்தில், உச்சி வெயில்ல வர்றாங்க. இவன் உடனே போய் சொல்றான், நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? உடனே முகம் மாறிடும். அது ஒரு சைடா இழுத்துட்டு போகும். ரூம் விட்டு வெளியே வர மாட்டாங்க, இல்ல போய் மொத்தமா படுத்து இழுத்து மூடி படுத்துக்குவாங்க. இல்லைன்னா காலையில இருந்தே டயர்டு தான், நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சேன், உங்களுக்கே சோறு பொங்குறது இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். இல்லைன்னா என்ன செய்யுங்க, ஹோட்டல்ல போய் வாங்கி கொடுத்துருங்க. இல்ல இந்த ஆளுங்களுக்கு நேரங்காலம் தெரியாதா, எந்த நேரத்தில் வரணும்னு தெரியாதா, இவ்வளவு அறிவு இல்லாத ஆளுங்களா இருக்காங்களே, இப்படிலாம் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா ஆபிரகாமும் அப்படி ஆள் கிடையாது. சாராலும் 3 படி மாவு பிசைஞ்சு என்ன செய்யணும், அப்போ சுடணும். உடனே அடுத்த செகண்ட் ரெடியாகி வெளியே வருது. அதே போல ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க வரங்க என்ன சொன்னாலும் செய்வான். நீ ஆடு மேய்ச்சிட்டு வரணும்னா மேய்ச்சிட்டு வருவான், துறவை வெட்டணும்னா வெட்டுவான். அவங்களுக்கு எனி டைம் என்னது அதுதான். நீ மேய்க்கணும், ஆடு மேய்ச்சிட்டு வானா ஆடு மேய்ச்சிட்டு வருவான். தண்ணி இல்லப்பா, துறவு தோண்டு, கிணத்து தோண்டுங்கன்னா கிணத்து என்ன செய்வான்,
தோண்டுவான். அடுத்து யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னா உடனே எங்க வந்துருவான்? யுத்தத்துக்கு வந்துருவான். அப்படி ஒரு பழக்கம் ஆபிரகாம் அப்படித்தான் வச்சிருந்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14. இங்கே பாருங்க, அவனுடைய வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்கள். அவன்கிட்ட இருந்தது மொத்தமே எவ்வளவு பேர் தான்? 318 பேர் தான். இவங்கெல்லாம் எங்க பிறந்தவங்க? ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவங்க, விசுவாச பள்ளியில் பிறந்தவர்கள். ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். அந்த பள்ளியில் அந்த ஸ்கூல்ல இவங்க எல்லாம் பிறந்து வளர்ந்தவங்க, படிச்சவங்க. ஒன்னு ஆடு மேய்க்கணும்னா ஆடு மேய்க்க போவான், துறவு வெட்டணும்னா துறவு வெட்டுவான். அடுத்து சண்டைக்கு போனோம், யுத்தம் கிளம்பணும், உடனே புறப்பட்டாங்க. அங்க 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை சிறைப்பிடிச்சிட்டாங்க. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை சிறைப்பிடிச்சிட்டான். இந்த 5 ராஜாக்கள் என்பது 5 புலன்களை காண்பிக்கிறது. இந்த 4 ராஜாக்கள்ங்கிறது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை காண்பிக்கிறது. இந்த 5 புலன்களை இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் என்ன செஞ்சிட்டான்? ஓவர்டேக் பண்ணிட்டான். இப்போ கண்ணுல ஜெயம் இல்ல, மூக்குல ஜெயம் இல்ல, வாயில ஜெயம் இல்ல, செவியில ஜெயம் இல்ல, வாழ்க்கையிலே ஜெயம் இல்ல. மெய், வாய், கண், மூக்கு, செவி, சரீரத்திலையும் ஜெயம் இல்ல, ஊழியத்திலையும் ஜெயம் இல்ல, ஜீவியத்திலையும் ஜெயம் இல்ல. எல்லாம் தோல்வி, மொத்தமா மாம்சீகமா மாறி போச்சு. காரணம், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியும் கண்ட்ரோல் பண்றான். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்திடுச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே இவன் தான் வீட்டில் பிறந்தவங்களை என்ன செஞ்சிட்டான்? கிளப்பிட்டான். வா எல்லாம் கிளம்புன்னு. அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ட்ரைனிங் அவன் எப்படி கொடுத்திருந்தானே தெரியல. அவங்களுக்கு என்ன எதுதான் மேய்க்க தெரியும்? ஆடு மாதிரி கத்த தெரியும், ஆடை மேய்க்க தெரியும், ஆட்டுக்கு கொலை புடுங்கி போட தெரியும், ஆட்டுக்கு தண்ணி காட்ட தெரியும். ஆட்டுக்கு தண்ணி கிடைக்கலன்னா கிணத்தை தோண்டி என்ன செய்வாங்க? துறவு தேண்டி தண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்போ யுத்தம் உடனே பாருங்க, டக்குன்னு கிளம்பிட்டான். நமக்கு பாடுபடுகிற சிந்தையும் இருக்கணும், ஜெபிக்கிற சிந்தையும் இருக்கணும். ஒரு சிலருக்கு ரொம்ப பாடுபடுவாங்க, ஆனா என்ன இருக்காது? ஜெபம் இருக்காது. அது என்ன காரணம்? அது என்ன ஜீவியம் தெரியுமா? நல்லா விதைச்சிருவாங்க, தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க. நல்லா விதைச்சிட்டு தண்ணி பாய்ச்சலன்னு என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நல்லா பாடுபடுறோம், மாடு போல பாடுபட. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார் அடிக்கடி, மாடு போல பாடுபடுறாங்க, ஆனா அதே மாடு போல முட்டிடுறாங்க. முட்டி தூக்கிடுறது யாருனாலும். பாடுபடுறது எப்படிதான்? மாடு போல பாடுபடுறது, அடுத்து மாடு போல ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி நெஞ்சிருது, அடிச்சு தூக்கி முட்டி தூக்கி குடல் கடல்லாம் சரிஞ்சிடும். அப்போ என்ன? அப்போ அவ்வளவு நேரம் பாடுபட்டதுல ஒரு சில வீடுகளில் பிரச்சனை காரணம் என்னன்னா, நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனா வாய் முட்டி மோதிடும். அதுதான் கேடு. இவங்க நினைச்சுக்கிறது நியாயம் பேசுறோம், நம்ம வாய் பேசுறாங்க. உன் கிருபையை நஷ்டப்படுத்திட்டேன்னு அர்த்தம், வாழ்க்கையை தொலைக்கிறேன்னு அர்த்தம். ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க துறவும் தோண்டுவாங்க, ஆடும் மேய்ப்பாங்க, ஆனா அதே நேரத்தில் என்ன செய்வாங்க? ஜபத்திலையும் வந்து நிற்பான், யுத்தத்திலையும் வந்து நிற்பான். தாவீது சொல்லுகிறான், என்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார், வெங்கல வில்லும் வளையும்படி யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். வாசிங்க சங்கீதம் 18:34. வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி
என்ன செய்றாரு? என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் பாருங்க என்ன மாதிரி ஆபிரகாமுடைய வீட்டுல அவங்க நினைச்சது இந்த பசங்களுக்கு எல்லாம் ஆடு மேய்க்கத்தான் தெரியும்னு. டக்குன்னு எங்க வந்துட்டாங்க? யுத்தத்துக்கு வந்துட்டான். அவ்வளவு பேரும் யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. என்னது 100 வாசிக்க பார்ப்போம். என் கைகளை இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே 2 சாமுவேல் 22:35 உள்ளதுதான் அங்க எடுத்து எழுதுறாரு. இதே சங்கீதம் தான் அங்க வருது. 2 சாமுவேல் 22:35. இதுதான் அப்படி 18ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கு. அவன் பாடினதுதான், இதுவும் அவன் பாடினதுதான், அதுவும் அவன் பாடினதுதான். இவன் பாடினதுதான் 2 இடத்துல எழுதியிருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க பாடுபடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அதே நேரத்தில் ஜபத்திலையும் யுத்தத்திலையும் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. அதுபோல நம்முடைய விசுவாசிகள் பாடுபடணும், ஜெபம் பண்ணணும், தாழ்மையா இருக்கணும், அன்பாவும் இருக்கணும், கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாவும் இருக்கணும், தெய்வீகமா இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? தெய்வீகமா நடந்து கொள்ளணும், டீசெண்டா நடக்க வேண்டிய இடத்துல டீசெண்டா நடக்கணும். அதனால்தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னனாலும் செய்ய முடியும் கர்த்தருக்காக. அதனாலதான் தீமோத்தேயுல வாசிங்க, ஒருவன் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தால் அவன் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21. கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறார், எந்த நற்கிரியைக்கும் தன்னை ஆயத்தமாகும். எப்பவுமே நம்ம எந்த வேலையும் செய்து ரெடியா இருக்கணும். குப்பை எழுறதுக்கு ரெடியா இருக்கணும், கோபுரத்தில் போய் உட்கார்றதுக்கு என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும், பசியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் தெரியும். நம்ம ஒன் சைட்லயே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எந்த சைட்ல போட்டாலும், எப்படி போட்டாலும், இந்த பூனைய சொல்லுவாங்க, பூனையை தூக்கி போட்டா கீழே வரும்போது எப்படிதான் வந்து விழுமா? பொத்துன்னு வந்து விழாது, அடிபட்டுலாம் கீழே எல்லாம் விழாது. எப்படிதான் வரும்? பூனையை தூக்கி போட்டா கீழே வரும்போது 4 காலில் தான் கரெக்டா, கால் தான் பிரேக் பண்ணிருக்கும். அதே போல நம்மள எங்க போட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? உருண்டு வரணும். வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார், தாழ்த்துவார், ஏற்றத்தாழ்வுகள் வரும். எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். ஊழியன்னு சொன்னா கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். குடும்பம்னு சொன்னா நிச்சயமா உயர்வு தாழ்வு என்ன செய்யும்? வரும். நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு 1000 லெட்டர் போட்டவன் 1001வது லெட்டர்ல உன்னை வெறுக்கிறேன்னு வருது, 1002வது லெட்டர் உன்னை சாகும் வரை வெறுக்கிறேன்னு வரும். அப்படித்தானே? இப்படி வரும், அப்படி வரும். அம்னோன் அவளை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவு வெறுத்தான். இதான் வாழ்க்கை. அதனால நம்ம எல்லாத்துக்குமே, எந்த நற்கிரியைகளுக்கும் கர்த்தர் எந்த பாதையில கொண்டு போனாலும் ரெடியா இருக்கணும். சிங்காசனத்தில் இருந்தார், பிதாவுக்கு சமமா இருப்பதை இருந்தார். பைபிள்ல சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 8ல சொல்லியிருக்கு, அவர் நித்தமும் அவர் அருகே எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளையா இருந்தாரா? அவரை கொண்டு வந்து எங்க விட்டாச்சு? அடிமையின் ரூபத்துல விட்டாச்சு. சரி, விட்டாலும் பரவாயில்ல, எங்கேயும் அற்புதங்கள் நடக்கு, மரித்தோர் எழும்புறான், பயங்கர ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னும் மின்னும் கூட்டம். அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு. என்னாச்சு? மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு, கன்னத்துல அடிபட்டு, தலையில குட்டப்பட்டு, முள்முடி சுட்டப்பட்டு, அதே வீதிகளில் மகிமையாய் திரிந்த வீதிகளிலே எப்படி மாறிட்டாரு? அந்த கேடு அடைந்து போனார். அதுலயே ரெடியா இருந்தார். எதுக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ஆடு மேய்க்க சொன்னா மேய்ப்பா, ஆனா அதே நேரத்தில் துறவு தோண்ட சொன்னாலும் துறவும் தோண்டுவா. அதே நேரத்தில் யுத்தத்துக்கு வா, 4 ராஜாக்களை, வானமண்டலங்களில் உள்ள ஆவிகளை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு என்ன செய்வா? ரெடி வந்துருவான். 318 பேர். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் அவன் வீட்டில் பிறந்தவர்கள். அப்படித்தானே இருக்க அந்த வசனம்?
தன் வீட்டில் விசுவாச ஜீவியத்தில் பிறந்து வளர்ந்துருக்கணும். அப்போ தாழ்மை வரும்போது இனிமேலும் உயர்வு வரும்னு என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். வறுமை வரும்போது கர்த்தர் மறுபடியும் நம்ம ஆசீர்வதிப்பாருங்கிற செழிப்பு உண்டாகுங்கிற விசுவாசம் இருக்கும். தோல்வி வந்தாலும் மறுபடியும் ஜெயிப்போங்கிற நிச்சயம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம ஜெயிக்க வச்சிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நமக்கு ஜெபத்துல கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இப்படி நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு மறுபடி புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதான் நம்முடைய ஜீவியம். நமக்கு நம்பிக்கை குறைஞ்சே போவே கூடாது. மறுபடியும் கர்த்தர் என்னை உயர்த்துவாரு, கர்த்தரால என்னை தூக்கி எடுத்து நிறுத்த முடியும், அந்த நம்பிக்கை. இப்ப தாவீதை பாருங்க, அந்த யுத்த காலத்துல கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். அவனுக்கு உடனே எது கிடைச்சது? அரண்மனை கிடைச்சது. திடீர்னு பார்த்தா சவுல் இவனுக்கு ஆப்போசிட் ஆயிட்டான். எங்கோடு? வனாந்தரத்துல ஒரு செத்த நாய் போல, ஒரு கௌதாரிய போல, ஒரு தெள்ளு பூச்சியை போல அப்படிலாம் அவன் பேசுறான், ஓடுறான், அவனை வேட்டையாடுறாங்க. ஆனா அவனுக்கு நிச்சயம் என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னை எங்க கொண்டு போவோம்? சிங்காசனத்துக்கு கொண்டு போவோம். அதை சவுலே சொல்றான், நீ ஒரு நாள் சிங்காசனத்துக்கு வருவ. எவனத்தாலும் சொல்றான், நீ ஒரு நாள் எங்க வந்துருவ? சிங்காசனத்துக்கு வருவ. அந்த நிச்சயத்துல தான் ஜெபம் பண்ணுவோமா? எந்த நற்கிரியையும் செய்ய நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாய் இருக்கணும். எனக்கு ஒரு டிரைவர் இருந்தாப்ல ஒரு இடத்துல. நான் அந்த ஊருக்கு போயிட்டு புதுசா போயிருக்கேன். அவன் கேரக்டர் சொல்றேன். அந்த விசுவாசி வீடு தெரியுமா? அது யாரு அப்படிமா? இவன் தான் அங்க பழைய விசுவாசி, இவன் தான் அங்க விசுவாசி, அவன் தான் அங்கதான் கார் ஓட்டிட்டு இருக்கான். நான் புதுசா போயிருக்கேன். இவன் கேட்கறது என்னது? யாரு அப்படிமா? சரி நீ விடு, இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கலான்னு கிட்ட போனவனே, இந்த விடா அப்படிமா? அவனுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஏன் இவன் கூட நமக்கு தான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா இவன் புத்தி எல்லாம் வந்துருமே, தெரிஞ்சிடும்ல. இவன் எதுக்கு முழிக்கிறான், எதுக்கு பாக்குறான், எதுக்கு இப்படி பாக்குறான், ஏன் இங்கிட்டு நின்று இங்க திரும்புறான், அவன் ஏன் அங்க இருந்து அங்க திரும்புறான்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம் உட்கார்ந்து. நாங்க இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல கேட்ல நிப்போம், அப்படியே பார்த்துட்டே இருப்போம். தம்பி அதோ போறான் பாரு, அவன் பின்னால போயிட்டே இருந்தா போதும், கரெக்டா போய் பிடிச்சிட்டு வந்துருவானுங்க. ஒரு மாதிரி டீம் போவாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் எல்லாம் அட்டன் பண்ண கேஸ் எல்லாம். அந்த பிள்ளை போறா, போயிட்டே இரு, பின்னாலே போ, கரெக்டா எங்க நிக்கிறான்னு பாருனா கரெக்டா அங்க பெல் அடிச்ச மாதிரி அங்க போய் பிரேக் அடிச்சு நிக்க வேண்டி, கப்புன்னு ஏர் பிரேக் தூக்கிட்டு வராமா. இவன் இந்த டிரைவர் கரெக்டா சொல்லுவான், அது தெரியலையே, அது எங்கேயே தெரியலையம்மா, எனக்கு தெரியும் இவன் கொண்டு போயிடுவான். அதனால கரெக்டா அந்த ஸ்பாட்ல கொண்டு போய் விட்டுட்டு, ஓ இவங்களா, ஆமா இவங்களை ஏற்கனவே தெரியுமா. அதுக்கு காரணம் என்னன்னா, போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லணுமோ அவ்வளவு என்ன செய்யறது, கஷ்டப்பட முடியும். ஆனா கஷ்டப்பட மாட்டாங்க. பாடுபட தெரியும், ஆனா தெரியாது. தெரிஞ்சேன்னு சொல்லிட்டா தூக்கி தலையில கட்டிடுவாங்கல்ல. ஈவன் ஃபெய்த்தம்ல வீடுகள்ல எல்லாத்துலயுமே இப்படித்தான். உனக்கு இது செய்ய தெரியுமா? ஐயோ செய்யவே தெரியாது. ஏன் உனக்கு தெரியல சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம மேல நெஞ்சிடுவாங்க. அப்படி அல்ல. எந்த நற்கிரியைகளையும் செய்ய நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாய். ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்த ஆள் நீ, விசுவாச ஜீவியத்தில் பிறந்தவன். இந்த சபையில கர்த்தர் உன்னை பிறக்க வச்சிருக்கிறாருன்னா, நீ சிலுவைக்கும் போகணும், சிங்காசனத்துக்கும் போகணும், கெத்செமனைக்கும் போகணும், பிலாத்துவுக்கு முன்னாலையும் நிக்கணும். சிலுவையை சுமக்கவும் செய்யணும், சிலுவையில அடிபட்டு சாகவும் தெரியணும், சிலுவையிலேயே மறிக்கவும் தெரியணும். நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வானே பொத்துன்னு குதிச்சிடக்கூடாது. எங்க இருந்து? சிலுவையை விட்டு குதிச்சிடக்கூடாது. ஏசு குதிச்சாரா? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையை விட்டு இறங்கி வா. நீங்களும் நானும்னா இந்த இறங்கி வந்துடுறான் பாடுறான்ருமோ. ஆனா ஏசு இறங்கினாரா? நம்ம தான் புத்தி இல்லாம ஏதாவது செஞ்சிருவோம். ஆனா ஆபிரகாமுடைய வீட்டில் உள்ள பிள்ளைங்க இறங்காது. அது துறவை தோண்டுனா தோண்டுவான். காரணம், அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஆதியாகமம் ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்த எல்லாரையும் விருத்த சேதனம் 17:27. ஆதியாகமம் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட டீம். அவ்வளவு பேச்சு, இருதயம், செவி, காது எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும்? தெளிவா இருப்பான். விருத்த சேதனத்தை குறித்து நான் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். என்னெல்லாம் விருத்த சேதனம்? இருதயம், செவி, உதடு.
உதடுகளில் விருத்த சேதனம் இருந்தா நீ சொல்றத மத்தவன் அக்செப்ட் பண்ணுவான். செவியில விருத்த சேதனம் இருந்தா தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்கும். இருதயத்தில் விருத்த சேதனம் இருந்தா இருதயத்திலிருந்து புறப்படுகிறதெல்லாம் உனக்கு தெய்வீகமாய் இருக்கும். இல்லனா இருதயத்திலிருந்து பிறந்து புறப்படுறதெல்லாம் உன்னை தீட்டுப்படுத்தும். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ளவங்க. எந்த நற்கிரியை எந்த நாளும் ரெடி. நீங்களும் அப்படி ரெடியா இருக்கணும். இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்னு சொல்லுவான். அவனுக்கு பேட்டிங்கும் தெரியும், பவுலிங்கும் தெரியும், எதுலையும் என்ன செய்வான், எல்லாத்துலயும் சொல்லிக்கணும். ஒரு சிலருக்கு பாடுபட முடியாது, குனிய முடியாது, பாடுபட ஒப்பு கொடுக்க முடியாது. என் நுகத்தை நீங்கள் என்ன செய்துங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என் நுகம் எப்படி இருக்கும், லகுவாயும் மெதுவாயும் இருக்கும். இந்த நுகத்துக்குள்ள உட்படாத மாட்டுக்கு என்ன நடக்கும், நுகத்துல உட்படுற வரைக்கும் என்ன நடக்கும், அடியும் குத்தும் தான் அது வரைக்கும். அது போலதான் கர்த்தரே நம்மளை நுகத்துக்கு உட்படுற வரைக்கும் இப்படிப்பட்ட பாதைகள் என்ன செய்யறாரு, நடத்துகிறார். ஜோமனுமா எல்லாரும் நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தவர்களாய் மாறணும், பாடுபடணும், துறவை தோண்டணும், ஜனத்தை சரியான விதத்தில் யுத்த காலத்தில் போய் நிக்கணும், ஆவிக்குரிய ஜீவித்திலையும் சரியா நிக்கணும், பூமிக்குரிய காரியங்களையும் கரெக்டா இருக்கணும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களும் ரொம்ப தெளிவா இருக்கணும். சர்ப்பத்தை போல ரொம்ப வினாவா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், புறாவை போல கபடற்றவளா இருக்கணும். எந்த விதத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். நம்முடைய ஜனங்களையும் நம்மையும் ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தவர்களாய் கர்த்தர் மாற்றி துறவை தோண்ட வேண்டுமானாலும், யுத்த காலத்தில் நிற்க வேண்டுமானாலும், எந்த ஊழியனாலும், எந்த நற்கிரியைகளை செய்யும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே, விசுவாச பள்ளியிலே பிறந்தவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, விசுவாசத்தில் உருவாக்கப்பட்டவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆபிரகாமின் மேய்ப்பர்கள் கர்த்தாவே, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் ஆண்டவரே, ஆடு மேய்த்தார்கள், துறவை தோண்டினார்கள், யுத்த களத்தில் போய் நின்று ஜெயித்தார்கள் ஆண்டவரே, விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே பாடுபடுகிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களாய் மாறணுமே ஆண்டவருக்காய். பாடுபடுகிறது மாத்திரமல்ல, உண்மையுள்ளவர்களாய் மாறணுமே ஆண்டவருக்காய். பாடுபடுவர்களாய் மாத்திரமல்ல, தெய்வீகமாய் ஜீவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டுமே கர்த்தாவே. நம்முடைய ஜனங்கள் எவைகளை இழந்தார்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய பகுதியில் நம்ம ஜெபிச்சுட்டு வர்றோம். இழந்த போன துறவை மறுபடி தோண்டி பெற்றுக் கொண்டாங்க, நஷ்டங்களை. அதே போல வெளியரங்கமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். யோபு 42 அதிகாரம், யோவேல் 2 அதிகாரம், 1 சாமுவேல் 30 அதிகாரமா, இந்த மூணுலையுமே தாவீது தான் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாதபடி பெற்றுக்கொண்டான். யோபு தான் இழந்து போனதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். யோவேல்ல பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலனை கர்த்தர் திரும்ப தந்தார். சொல்லுங்க, ஒன்னொன்னுக்கு வசனம் கரெக்டா சொல்லுங்க. யோபு 42:10. தப்பு. அவனுக்கு இரட்டத்தனையாக தந்தறினார். அவன் எதெல்லாம் இழந்திருந்தானோ அதெல்லாம் எப்படி கிடைச்சது, அவனுக்கு கர்த்தர் இரண்டத்தனையாக முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். அதுக்கு அடையாளமா 12 வசனத்துல நாம் அதை பார்க்கலாம். 14,000 ஆடு, அப்படிதானே? யோபு 1 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு ஆடு இருந்துச்சு சொல்லுங்க. அவனுக்கு 3 வசனம், யோபு 1:3 அவனுக்கு 7,000 ஆடு இருந்துச்சு. இங்க எத்தனை ஆயிரம்? 14,000. அடுத்து 3,000 ஒட்டகங்கள் இருந்துச்சு. இப்போ இது எவ்வளவு மாறிடுச்சு? 6,000 ஒட்டகம். அவனுக்கு 500 ஏறுமாடு இருந்துச்சு. இங்க எவ்வளவு கிடைச்சது? 1000. அவனுக்கு 500 கழுதை இருந்துச்சு. இப்போ 1000. இப்போ ரெட்டிப்பாய் அது அவனுக்கு கிடைத்தது. யோவேல் சத்தமா சொல்லுங்க.
யோவேல் 2:25 அந்த எதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், திரும்ப தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். 1 சாமுவேல் 30:19. திருப்பி கொண்டான், எல்லாம் அப்படியே அவனுக்கு திரும்ப கிடைச்சு. ஜெபம் பண்ணலாமா? இந்த 3 வசனங்களை வச்சு, ஒன்று கொள்ளையா போயிருச்சு, இன்னொன்னு பட்சிக்கப்பட்டு போயிருச்சு, இன்னொன்னு எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. ஆனா அந்த யோபனுடைய காரியங்கள்ல ரெட்டத்தனையா கிடைச்சது. யோவேலுடைய காலங்கள்ல அதே பலனை திரும்ப அந்த பலன் கிடைத்தது. அதனால நம்ம ஜனங்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்களோ, நன்மைகள், வீடு, நிலம், இப்படி பல காரியங்கள நன்மைகள் எல்லாம் இழந்து போன ஜனங்கள் உண்டு. கர்த்தர் அதெல்லாம் திரும்ப தரணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்டு பின்பு விசுவாச பரீட்சைகளில பல காரியங்கள்ல அவங்க போயிருக்காங்க. நம்முடைய ஜனங்களுக்கு இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப இந்த வசனங்களின் அடிப்படையில் ஒன்றும் குறைவில்லாமல் திரும்ப தரும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்து போனார்களோ ஆண்டவரே, வீடு, வாசல், நிலங்கள், கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் கர்த்தர் திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலனை திரும்ப தருவேன் சொன்னீரே, ஒன்றும் குறைவில்லாமல் தாவீதுக்கு திரும்ப கொடுத்தீரே. ஆண்டவரே, யோபுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தீரே. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். எங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ நன்மைகளை அவைகளெல்லாம் திரும்ப இரண்டத்தனையாக ஆண்டவரே திரும்ப தாரும் 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 தாரும், ஒன்றும் குறைவில்லாமல் தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஜனங்கள் இவைகளை இழந்தார்களோ, கிறிஸ்துவின் நிமித்தமும் இந்த உலகத்தின் போராட்டங்கள் மத்தியிலும் சத்துருக்கள் மனுஷர்கள் முன்பாக எவைகளை இழந்தார்களோ, எவர்களின் நிமித்தம் இழந்தார்களோ எல்லாவற்றையும் திரும்ப தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். அடுத்து நம்முடைய ஜனங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிரயாணம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பொல்லாப்புகள் நடக்கு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் ஒரே விதமா என்ன செய்யுது சம்பவிக்கும். வாசிங்க பிரசங்கில, பரிசுத்தவானுக்கும் துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். 9:1 பாருங்க. 2